வணக்கம் நண்பர்களே! அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்ப நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கக்கூடிய தொகுப்பு என்னன்னா, கபால காட்டேரியை கொண்டு ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஏவல் அனுப்பி, அவங்க எப்படி நம்ப இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கக்கூடிய முறை. சரிங்களா? இத வந்து வசியமும் பண்ணலாம், மோகனமும் பண்ணலாம். தனிப்பட்ட நபர நம்ம இருக்கிற இடத்த தேடியும் வர வைக்க முடியும். 8 விதமான அஷ்ட கர்மமும் 11 நாள்ல துல்லியமா பண்ணி முடிக்கக்கூடிய தேவதை இந்த கபால காட்டேரி. சரிங்களா? சவால் விட்டு சொல்லலாம். 11 நாள்ல உத்தரவாதம் குடுக்கலாம். சரிங்களா? உங்கள பண்ண சொன்ன கஸ்டமருக்கு நீங்க உத்தரவாதம் குடுக்கலாம். 11 நாள்ல வேலை முடியும் அப்டின்ட்டு. இத வந்து எப்படி பண்ணணும்? எப்படிலாம் ஏவணும்? அப்படின்னு நான் வீடியோ முழுசா பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா? மாந்திரீகம் கத்துக்கிட்டா தான் ஏவல் பண்ணலாம் கிடையாது. சரிங்களா? அதுக்கான படைகள், அதுக்கான தேவதைய அழைக்கிற மந்திரம் சொல்லி அழைச்சு படையல் போட்டாவே போதும். நம்ம காரியத்த முடிச்சு குடுக்கும். சரிங்களா? ஏதாவது நல்ல காரியத்துக்கு நீங்க பயன்படுத்துங்க. சரிங்களா? ஏன்னா கெட்ட காரியங்களுக்கு நீங்க பயன்படுத்தீங்கன்னா, அதுக்கான கர்மாவே நீங்க அதுக்கு தகுந்தாப்புல வாங்குற மாரி தான் இருக்கும். இதுக்கு வந்து நான் ஸ்க்ரீன்ல குடுக்குற எந்திரத்த நீங்க வந்து மயான சாம்பல்ல எழுதிக்கோங்க. இத வந்து நீங்க தனியா காட்டுல பண்ணுங்க. வீடுகள்ல பண்ணாதீங்க. குடும்பமா இருக்க பட்சத்தில நீங்க பண்ணாதீங்க. அதுக்கான பிரச்சனைகளையும் குடுத்துரும். இத வந்து நீங்க யாரும் இல்லாத காட்டுல பண்ணுங்க. இல்லாட்டி தனியா ஏதாவது ஒரு அறை மாரி வச்சிருந்தீங்கன்னா, அங்க கூட பண்ணுங்க. நீங்க மட்டும் மாந்திரீக தேடல்ல இருக்கேன், நீங்க மட்டும் வீட்ல இருக்கீங்கன்னா, தாராளமா வீட்ல கூட பண்ணுங்க. குடும்பமா இருக்க பட்சத்தில பண்ணக்கூடாது. சரிங்களா? இத பண்ணிட்டு, எந்திரத்தோட மையப்பகுதியில பேருன்னு இருக்கு. அந்த பேருங்கிற இடத்துல இப்ப நீங்க ஒரு பெண், அந்த பெண்ண நீங்க ராணி. அந்த ராணிங்கிற பெண்ண வந்து நீங்க வசியம் பண்ணணும் அப்டின்னா, அந்த ராணிங்கிற பேர தலைகீழ எழுதுங்க. சரிங்களா? மயான சாம்பல்லயே தலைகீழா எழுதுங்க. பச்சரிசி மாவு, கோதுமை மாவு இது 2த்தையும் சேர்த்து பாவு புடிங்க. பாவு புடிச்சு அந்த எந்திரத்தோட மையப்பகுதியில வையுங்க. சரிங்களா? வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த பெண்ணோட அடையாள பொருள். இதே ஆணா இருக்க பட்சத்தில ஆணோட அடையாள பொருள் எதாக வேணா இருக்கட்டும். வசியத்துக்கு தலைமுடி இருக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த காலடி மண்ணு வேறுபட்ட துணியோட வசியத்துக்கு தலைமுடி வச்சா ரொம்ப சிறப்பா வேல முடியும். தலைமுடினா தலைமுடிய வைங்க. வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆந்தையோட 2 கண்ணு. சரிங்களா? ஆந்தையோட கண்ண நீங்க என்ன பண்ணணும் எடுத்து வச்சுக்கணும். வெயில்ல ஒரு 3 நாள் காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு, அந்த உருவப்பாவையோட கண்ணு இருக்க இடத்துல இந்த ஆந்தையோட கண்ண வையுங்க. சரிங்களா? இதுதான் இங்க ஸ்டோரியில ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆந்தையோட கண்ண அந்த இடத்துல அந்த கண்ல நீங்க வச்சுட்டு, ஐ வகை ரத்தம் ஒரு குடுவையில ஐ வகை ரத்தத்த ஒரு நல்ல குடுவையில புடிச்சுக்கோங்க. நான் ஸ்க்ரீன்ல குடுக்குற மந்திரத்த 1008 உரு அந்த ஆந்தையோட ரெக்க. சரிங்களா? அத எடுத்துட்டு ஒரு ஒரு இதா ஒரு ஒரு சொட்டா விடுங்க. நீங்க எப்பலாம் மந்திரம் சொல்றீங்களோ, மந்திரம் சொல்லி முடிச்சோன, அந்த உதிரம் வந்து அந்த பாவையில படணும். சரிங்களா? பாவையில பட்டு நீங்க என்ன பண்ணணும், படையல் நல்லா விமர்சையா போடுங்க. சரிங்களா? பன்றி, கோழி, கருவாடு, சுட்ட ஈரல், மது, கல்லு, சுருட்டு இதெல்லாம் வைங்க. சரிங்களா? வச்சு படையல் நல்லா விமர்சையா போடுங்க. இத வந்து எப்போ பண்ணணும் அப்டின்னா, அமாவாசை சரிங்களா? அமாவாசை நல்லா உச்சி வேளையில, இரவு வேளையில நல்லா பண்ணுங்க. இரவு ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1:30க்கெல்லாம் முடிச்சிடலாம். 1008 உரு தான் குடுக்கணும். முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இதே நீங்க பெண் பாவை செஞ்சிருக்கீங்க அப்டின்னா, பனைமரம், ஆண் பனைமரத்துக்கு அடியில புதைங்க. இதே நீங்க வந்து ஒரு ஆண வசியம் பண்ண போறேன் அப்டின்னா, பெண் பனைமரத்துக்கு அடியில நீங்க புதைக்கலாம். இப்டி நீங்க புதைச்சிட்டீங்கன்னா, அந்த நபர் வந்து 11 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க நிரந்தரமா அடிமையா கிடப்பாங்க. சரிங்களா? நீங்க இல்லன்னா, அவரு இல்ல அப்டின்ட்டு இருப்பாங்க. இப்போ இன்னொரு விஷயம் சூடில சொல்லப்பட்டிருக்கு. ஆனா, இத தவறான வேலைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம். என்ன அப்புட்ன்னா, இந்த எந்திரம் போட்டீங்க இல்லையா? இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, இந்த எந்திரம் போட்டீங்க இல்லையா? இந்த எந்திரத்தில அந்த மயான சாம்பல்லாம் வலிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ஒரு டப்பால, காப்பர் டப்பால பதனப்படுத்தி வைங்க. நீங்க இது வந்து யாரு இந்த மந்திர ஜபம் பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் அந்த உடம்புல உரி ஏறும். அந்த நபர் வந்து யாரெல்லாம் உங்களுக்கு வசியம் ஆவணுமோ, உங்களோட ரத்தத்த கலந்தோ, இல்லாட்டி விந்துல கலந்தோ, இந்த இத கலந்து அவங்களுக்கு சாப்பிட குடுத்துட்டீங்கன்னா, 1 மணி நேரம் தான் சரிங்களா? அதே அதிகம் 1 மணி நேரத்தில எப்பேர்ப்பட்டவங்களும் வசியமாயிருவாங்க. இதே நீங்க பெண்ணு வந்து மித்தவங்களுக்கு கலந்து குடுக்குறீங்க அப்டின்னா, அந்த சாம்பல்ல என்ன பண்றீங்கன்னா, ரத்தம் இல்லாட்டி உதிரம் சரிங்களா? மாதவிடாய் உதிரம் அத நீங்க கலந்து நீங்க குடுத்தீங்கனாலும் சரி, அதே கான்செப்ட் தான் இதாகும். இந்த பூஜை செய்யக்கூடிய காலகட்டத்தில, அன்னைக்கு தான் நீங்க பண்ணுவீங்க. அன்னைக்கு நீங்க பண்ணும்போது பலவிதமான சோதனைகள் வரும். சரிங்களா? இத நீங்க பண்ணாவே உங்களுக்கு தடங்கல் வரும். சமீபத்தில கூட நம்ப இந்த இந்த முறை ஒரு தம்பிகிட்ட நம்ம பண்ண சொல்லியிருந்தோம்.
அவர் வந்து யாரோ ஒரு பெண் வந்து மேல கை வச்சு ஒரு காம உணர்ச்சியோட தூண்டுறது போல வருது அப்படின்னு பயந்து ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்ல ஒரு 10 நாள், 5 நாள் ஆடு படுத்த படுக்கையா இருந்து உடம்பு சரியில்லாம போயி, இது நமக்கு தகவல் தெரியல. அப்புறம் அவங்க வீட்ல இருந்து அவங்க அம்மா, தாய், தந்தை நமக்கு தொடர்பு கொண்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் சரி பண்ணி குடுத்தோம். சரிங்களா? ஏன் நான் இவ்வளோ எச்சரிக்கையா ஏன் சொல்றேன் அப்புட்ன்னா, மனோதைரியம் இருக்கவங்க இத நான் பூஜைய தெள்ள தெளிவா முடிச்சுருவேன். அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த பூஜைய நீங்க பண்ணுங்க. இப்படின்னா யாரும் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஆனா பண்ணுனீங்கன்னா 11 நாளே அதிகம் தான். சரிங்களா? 11 நாளுக்குள்ள உங்க வேலை முடிஞ்சிரும். இந்த மாரி அதர்வன முறைய நல்ல நோக்கத்துக்காக பண்ணுங்க. சரிங்களா? உண்மையாலுமே ஒரு நபர் உங்களைய ஆசை வார்த்தை கூறி, காதலிச்சு ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் இந்த பிரயோகத்த பண்ணுங்க. உங்க சுயநலத்திற்காக அப்பாவி பொதுமக்கள், அப்பாவியான ஒரு தனிப்பட்ட நபர் மேல நீங்க பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வேலை செய்யும். சரி. ஆனா பிரிக்க முடியாது. ஒரு காலகட்டத்தில அவங்களே உங்களுக்கு பிரச்சனையா நிப்பாங்க. நீங்க இல்லன்னா அவங்க கழுத்த அறுத்துட்டு சாவுற அந்த ரேஞ்சுக்கு போயிருவாங்க. வசியம் ரொம்ப அளவுக்கு அதிகமா விளையாடும். சொல்லுவாங்களே, "அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சும்பாங்களே." இது இந்த வசியங்கிறது அளவுக்கு மீறி வசியங்கிறது விளையாடும். இது ஒரு எச்சரிக்கையாவே சொல்றேன். சரிங்களா? இது நெறைய பேர் பண்ணுங்க. ஏன்னா, நம்ப இது இது நீங்க பண்றதால உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா, நம்ம வீடியோ போடுறதுனா, நம்ம முழுக்க முழுக்க என்னோட அனுபவத்திலயும், நான் கத்துக்கிட்ட வித்தையும் வச்சு தான் நான் போடுவேன். இது நீங்க தாராளமாக இத நீங்க பண்ணலாம். உயிருக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. என்ன சோதனைகள் குடுக்கும், தப்பா பண்ணிட்டா உடல் ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகள் குடுக்கும். சரிங்களா? அதையும் நான் சொல்றேன். உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் குடுக்குது அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, காளி கோயிலுக்கு சனிக்கிழமை எள்ளுல நீங்க விளக்கு போட்டு வரலாம். அப்டி இல்லன்னா காளி மந்திரத்த நீங்க அதிகமா சொன்னீங்கன்னா, அந்த உடல் இது சரியா போயிரும். சரிங்களா? அதுவும் ஒண்ணு உண்டு. இந்த முறைய நீங்க பண்ணி பாருங்க. ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம்னா, மாந்திரீகத்தில ஏதாச்சும் ஒரு சந்தேகம்னா எனக்கு நீங்க ஃபோன் போடுங்க. நான் அதுக்கான என்னால முடிஞ்ச விளக்கத்த நான் சொல்றேன். இந்த மாரி முறைகள நம்ப வேற மாரி பண்ணுவோம். சரிங்களா? இந்த அளவுக்கு நான் படையெல்லாம் போட மாட்டேன். நான் வேற மாரி ஒரு கரும்பன்றி, குட்டி பன்றியோ இல்லாட்டி ஆடு சின்ன குட்டியா அறுத்து வேற மாரி நான் பண்ணுவேன். சரிங்களா? நான் இந்த பூஜை முறைய நான் ரொம்ப எளிமையா குடுத்துருக்கேன். இத நீங்க தாராளமாக நீங்க பண்ணலாம். சரிங்களா? எந்தவித பக்க விளைவு எதுவுமே வராது. 2வது இந்த நீங்க பூஜைய நீங்க பண்றீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு நீங்க ஒரு நாள் ஒரு வேள மட்டும் சாப்பிடுங்க. சரிங்களா? விரதம் இருந்து இந்த இத நீங்க பண்ணுங்க. அதே மாரி அந்த பாவைய நீங்க புதைக்க போற நேரத்தில யாருமே உங்கள பார்க்கக்கூடாது. சரிங்களா? பார்த்தாங்கன்னா, இந்த முறை பலிதமாவாது. சரிங்களா? ஏன்னா கபால காளி ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்குலாம் எக்ஸ்ட்ரீம் 11 நாள்ல போய் துல்லியமா வேலைய முடிச்சுட்டு வரும். உங்களுக்கு வெளிப்படையா நான் ஒண்ணு சொல்றேன். சமீபத்தில இந்த தேவதைய வச்சு ஒரு ஏவல் மாரண ஏவல் பண்ணேன். அவனுக்கு நேரம் ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. சரிங்களா? நேரம் நேரம் நல்லா இருந்தா எதுவும் பண்ண முடியாது. மாரணத்த பொறுத்தவரைக்கும். நேரம் பலவீனமா இருந்துச்சு. ஒரு 2 நாள்ல ஆள் அடிச்சுட்டு வந்துருச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு இது எக்ஸ்ட்ரீமா விளையாடும். சரிங்களா? இது நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்தி